ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையனை சந்திக்க வந்த அக்கட்சியினர் இருசக்கர வாகனங்களில் ஊர்வலமாக வந்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் தங்கமணி விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் இருக்கின்ற தாவேகா தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் முன்னிலையில் சில அதிமுகவினர் கட்சியில் இணைவதற்காக ஊர்வலமாக வந்த நிலையில் தற்பொழுது உரிய அனுமதியின்றி பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் ஊர்வலமாக வந்த தாவேகாவினர் மீது கோபிச்செட்டிப்பாளையம் காவல்துறையினர் தற்போது வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். கோபிச்செட்டிப்பாளையம் கரட்டூர் பகுதியில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி அலுவலகத்திற்கு அருகில் இருக்கின்ற பகுதிகளை சார்ந்த நிர்வாகிகள் முன்னாள் அதிமுக ஒன்றிய செயலாளர் பாண்டு ரங்கசாமி தலைமையில 300க்கும் மேற்பட்டோர் செங்கோட்டையனை சந்திக்க ஊர்வலமாக வந்ததால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பைக்கில் அதிவேகமாக சென்றதாக பாண்டு ரங்கசாமி என்பவர் மீது தற்பொழுது கோபிச்செட்டிப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். அதே சமயத்தில் கூகலூர் பகுதியைச் சேர்ந்த தாவேகா மாவட்ட செயலாளரை வரவேற்பதற்காக வெடிப்பொருட்களை அஜாக்கிரதையாக கையாண்டும் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் விதமாக 2 மற்றும் 4 சக்கர வாகனங்களில் ஊர்வலமாக சென்றதாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் நவீன்குமார் மீதும் தற்போது கோபிச்செட்டிப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். தொடர்ந்து போலீசாரினுடைய அறிவுறுத்தலின்படி தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஊர்வலமாகவோ அல்லது ஏதாவது நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்றால் காவல்துறையிடம் உரிய அனுமதி பெற்றுதான் நடத்த வேண்டும் என தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றனர்.